ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு எளிய முறையில் செய்யக்கூடிய மோகன வசிய முறை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இது பார்த்திங்கன்னா ஆகர்ஷண முறை. சரிங்களா, ஆகர்ஷண முறை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யார் மேலே வேணால் பிரயோகப்படுத்தலாம். சரிங்களா, யார் மேலே வேணால் பிரயோகப்படுத்தலாம். சம்மந்தப்பட்டவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா, இது என்ன பண்ணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க புத்தியை பேதளிச்சு, எப்படி அவங்க புத்தியை பேதளிச்சு நம்ம இடத்த தேடி அதுவே கூட்டிகிட்டு வரும். சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் மோகன முறை. சரிங்களா, இந்த முறையை நீங்கள் அவங்க மேலே பிரயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் மனைவி தகாத ஒரு வெளியூர் போயிட்டாங்க, இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பிள்ளைகள் யார் வெளியூர் இருந்தாலும் சரி. சரிங்களா, இந்த முறையை நீங்கள் பிரயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா புத்தி பேதளிச்சு. சரிங்களா, புத்தி பேதளிச்சு நம்ம இருப்பிடத்தை தேடி வருவாங்க. அதாவது ஒரு அரை தூக்கம் அறபோதை. சரிங்களா, அதில் வர மாதிரியே அவங்க நினைவுகள் இருக்கும். சரிங்களா, நம்ம இடத்த தேடி வந்துடுவாங்க. வந்தவங்க நம்ம சொல் பேச்சு கேட்டவாறு எப்படி வேணால் ஆட்டி படைக்கலாம். சரிங்களா, ஆட்டி படைக்கலாம். அப்படிப்பட்ட முறை தான் இந்த முறை. இது அந்த காலத்து பெரும்பாலும் அனைவரும் பயன்படுத்தினாங்க. சரிங்களா, அனைவரும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப குறைவு. நான் இன்னமும் சொல்கிறேன், இதை நல்ல வழிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா, இந்த பூஜை முறை யார் வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் பெண்கள் இந்த பூஜை முறையை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா, இது அந்த பூஜை முறையை ஆண்கள் தான் பயன்படுத்தணும். ஆண்கள் அவங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம், சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம், மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம். சரிங்களா, ஆனால் கண்டிப்பாக பெண்கள் இந்த பூஜை முறையை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துறீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். சரிங்களா, ஆனால் இந்த பூஜை முறை ஆண்கள் தான் பயன்படுத்தணும். ஆண்கள் யார் மேலே வேணால் பிரயோகப்படுத்தலாம். சரிங்களா, உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் யாரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுமோ, உங்கள் இருப்பிற இடத்துக்கு அவங்க தேடி வரணுமோ அவங்களுக்கு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. சரிங்களா, இதை யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடாது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன். சரிங்களா, ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிய முறை. இந்த பூஜை முறையை நீங்கள் வீட்டில் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இதற்கு உகந்த நாள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகாதசி நாள். சரிங்களா, ஏகாதசியில் இரவில் தான் இந்த பூஜை முறையை நீங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிறிய ஒரு கருங்கல் எடுத்துங்க. சிறிய கருங்கல் எடுத்து அதை முறைப்படி சுத்தி பண்ணி அதுக்கு சிவப்பு வர்ண துணியில் சரிங்களா ஒரு சுற்றி வச்சுருங்க. அதான் சிவப்பு துணியை அதுக்கு கட்டி விட்ருங்க. கட்டி விட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு படையல் ஒன்று போடுங்க. சரிங்களா, படையல் எப்படி பார்த்திங்கன்னா அசைவ படையலாக இருக்கணும். சரிங்களா, படையல் கொஞ்சம் பிரம்மாண்டமாக வைக்கணும். சரிங்களா, அதாவது மாமிசம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கணும். சுட்ட மாமிசமாக வைக்கணும். சரிங்களா, சுட்ட மாமிசம்னா எது மாதிரி சுட்ட ஈரல், சுட்ட கருவாடு. சரிங்களா, கோழி தலை சுட்டு வைக்கிறது. இது போல் ஒரு மாமிச படையெல்லாம் வைங்க, பழங்கள் வைங்க. சரிங்களா, பூ வச்சதுக்கப்புறமேட்டு சுருட்டு வச்சுருங்க. கண்டிப்பாக மது வைக்கணும். சரிங்களா, இது வச்சதுக்கப்புறமேட்டு அந்த இலைக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா ஒரு பச்சரிசியில் ஒரு பாவை ஒன்று செய்யுங்க. சரிங்களா, பச்சரிசியில் ஒரு பாவை ஒன்று செய்யுங்க. சம்மந்தப்பட்டவங்க ஒரு ஆணை பண்ணி யாராக இருந்தால் பரவாயில்ல, அவங்கள நினச்சிட்டு அவங்கள மாதிரியே. சரிங்களா, அக்யூரேட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் சிந்தனை ஃபுல்லாக அந்த பாவையில் அவங்க தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பாவையை நீங்கள் செய்யணும். சரிங்களா, செஞ்சதுக்கு அப்புறமேட்டு சம்மந்தப்பட்டவங்களுடைய சரிங்களா பொருள் ஏதாச்சும் அதில் வச்சுருங்க. சரிங்களா, அது எந்த பொருளாக வேணால் இருக்கலாம், வச்சுருங்க. நகம், முடி, காலடி மண், அவங்க துணி. சரிங்களா, அவங்க உதிரம்பட்ட துணி எதுவாக இருந்தாலும் அதில் சம்மந்தப்பட்ட இதில் வச்சுருங்க. ஒரு சிறிய எந்திரம் ஒன்று எடுத்துக்கங்க, கட் பண்ணி எடுத்து அதில் ஒரு முக்கோணம் ஒன்று வரைங்க. சரிங்களா, முக்கோணம் ஒன்று வரைஞ்சிட்டு முக்கோணத்தில் 3 கோணத்துலேயும் திரிசூலம் ஒன்று போடுங்க. சரிங்களா, திரிசூலம் போட்டதுக்கு அப்புறமேட்டு முக்கோணத்தில் வெளிப்புறத்தில் 3 புறத்தில் மோகைன்னு எழுதிடுங்க. சரிங்களா, எப்படி மோகைன்னு எழுதிட்டு முக்கோணத்து நடுப்பகுதியில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர். சரிங்களா, எழுதிட்டு இதை முறைப்படி சுற்றி பண்ணிவிட்டு அஷ்டகரு மை வச்சதுக்கு அப்புறமேட்டு எந்திரத்தை சுருட்டி. சரிங்களா, சுருட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாவை செஞ்சீங்கல்ல. சரிங்களா, பாவை செஞ்ச பிறப்புறுப்பு அதாவது ஒரு ஆணோட பிறப்புறுப்பு, பெண்ணோட பிறப்பு, அதோட பிறப்புறுப்பில் இதை சொருவிடுங்க. சொருவிட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை ஒரு நாளைக்கு. சரிங்களா, ஒரு நாளைக்கு 1008 மேனி நீங்கள் உரு கொடுக்கணும். சரிங்களா, படையல் வைக்கிற முதல் நாளும் கடைசி நாளும் பிரம்மாண்டமாக வைக்கணும். இடைப்பட்ட நாட்களில் பார்த்திங்கன்னா மது மட்டும் வைக்கணும். சரிங்களா, மது வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு ஏதாச்சும் ஒரு மாமிசம் மட்டும் ஒன்று வைங்க. சரிங்களா, சுட்ட கருவாடோ ஏதோ ஒரு பொருளை மட்டும் வச்சுருங்க, சுருட்டு வச்சுருங்க. சரிங்களா, வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 மேனி. சரிங்களா, 21 நாளைக்கு நீங்கள் உரு கொடுங்க. சரிங்களா, உரு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பாவையை என்ன பண்ணீங்கன்னா கட்டி வச்சுருங்க. இந்த பூஜை முறை செஞ்ச
அதிகபட்சம் 11 நாளில் வந்து சம்மந்தப்பட்டவங்க உங்கள் இடத்த தேடி வந்துடுவாங்க. சரி, ஒன்று இந்த பூஜை நடக்கிறப்பே வந்துடுவாங்க, இல்லையா இந்த பூஜை முடிஞ்ச உடனே வந்து வந்துடுவாங்க. சரிங்களா? வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இதை வந்துட்டாங்க அப்படின்னா அது முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இப்போ சரி, இந்த வசிய கட்டு போதும் தெளியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாவையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிடணும். சரிங்களா? எரிச்சிட்டு அதை வந்து ஆற்றுல கரைச்சி விடணும். கரைச்சி விட்டா மட்டும்தான் அங்கே வசிய கட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து தெளியும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தெளியவே தெரியாது. சரிங்களா? இந்த முறை வந்து ஒருத்தவங்களும் ஒரு முறை தான் பண்ண முடியும். அதுபோல் நீங்கள் வந்து யாருக்கு பண்ணணுமோ அந்த வசியம் அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கணும். ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. ஒரு வேலை முடிஞ்சால் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது உங்கள்கிட்ட ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னது தான். இது வந்து ஆகர்ஷண ஒரு வசிய முறை, அதுலேயும் மோகன முறை. சரிங்களா? புத்தி பேதலிச்சு கொண்டு வரும். சரிங்களா? எப்பேற்பட்டவங்களையும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வசிய முறையை வந்து பிரயோகப்படுத்துகிறோம். சரிங்களா? பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு தெய்வ சக்திகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வசிய பண்ணுற வேலைகள் வந்து கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். சரிங்களா? கொஞ்சம் நாள் எடுத்து தான் அவங்க மேலே வந்து அந்த வசிய பிரயோகங்கிற வேலையை வந்து வேலை செய்யும். ஆனால் இந்த முறை கையில் நீ எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து தெய்வ சக்தி அவங்களுக்கு இருந்தாலும் இது என்ன அப்படின்னா தெய்வத்தை ஏமாற்றி, எப்படி அந்த தெய்வத்தை வந்து ஏமாற்றி அவங்கள வந்து இழுத்துட்டு வந்து நம்மள்ட்ட வந்து விடும். சரிங்களா? இது முழுக்க வந்து ஏவல் முறை. தயவு செய்து இந்த முறை யாரும் வந்து தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம். நல்ல விஷயத்துக்கு, நேர்மையான விஷயத்திற்கு, அதுவும் நியாயமான விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக தவறான வழிக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு இப்படியான கருமாக்கள் கண்டிப்பாக வந்து சேரும். சரிங்களா? நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.